ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் எப்படி எடுத்துகிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்படி உள்ளே கொண்டு வர முடியும் என்று பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். எப்போயுமே வாரத்துக்கு 2 நாள் வீட்டை நம்ம க்ளீன் பண்ணுவோம், செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். அந்த டயத்தில் நம்ம வெறும் தண்ணியை வச்சு மட்டும் க்ளீன் பண்ணாமல் நான் சொல்கிற பொருளை போட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குட் வைப்ரேஷன் கிடைக்கும். ஒரு வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் எப்படி வீடு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும், சண்டை போடுவாங்க, சண்டை சச்சரவு, அப்புறம் ஏதாவது எங்கேயாவது போனோம்னா தடங்கல் ஏற்படும். ரொம்ப நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா இவ்வளோ பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி டயத்தில் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷன் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உள்ளே கொண்டு வரணும். அதுக்கு என்னென்ன நம்ம பண்ணணும்னா, அதுக்கு நான் சொல்கிற பொருளை நீங்கள் வீடு க்ளீன் பண்ணும்போது அதெல்லாம் 5 பொருள் சொல்லுவேன். அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை, வீட்டில் இருக்க பொருள் தான். அது என்னென்ன பொருள்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வீடு க்ளீன் பண்ணும்போது அந்த பொருளை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ குட் வைப்ரேஷன் கிடைக்கிதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தனால தான் எனக்கு குட் வைப்ரேஷன் கிடைச்சனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரியாமல் நான் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லலை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பொருள்னு சொல்கிறேன். இது கல் உப்பு. ஃபஸ்ட்டு கல் உப்பு, 2வது மஞ்சத்தூள். எல்லாம் நம்ம கிச்சனில் இருக்கிற பொருள் தான். 3வது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் நம்ம போட்டு வீடை க்ளீன் பண்ணோம்னா லட்சுமி கடாட்சமாக இருக்கும். வீட்டில் குட் வைப்ரேஷன் நிறைய இருக்கும். அப்புறம் கோமியம், மாட்டு கோமியம். இப்போல்லாம் கோமியம் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது, ஒரு டப்பா. அப்புறம் 5வது என்ன பொருள்னு பார்த்தீங்க, இது என்னதுன்னா ஜாதிக்காய். இது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பவுட்ரு. இப்போ நான் இந்த 5 பொருளையும் நீங்கள் வீடு க்ளீன் பண்ணும்போது தண்ணியில் எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் கல் உப்பு, மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், அப்புறம் கோமியம் கொஞ்சோண்டு, துளசி தீர்த்தம் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். அப்புறம் இந்த ஜாதி பொடி போட்டு, இந்த ஜாதி பொடி அரைச்சாவே வாசனையாக இருக்கும். ஜாதி பொடி அரைச்சி கிச்சனில் நீங்கள் வச்சிங்கன்னா எப்போயுமே சுக்கிர பகவானோட அருள் நமக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 5 பொருளையும் போட்டு வீடை க்ளீன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக குட் வைப்ரேஷன் இருக்கும். எப்போயுமே நமக்கு குட் வைப்ரேஷன் இருந்தால் தான் நம்மளால் எதையாக இருந்தாலும் சாதிக்க முடியும். அதனால நமக்கு இதுக்கு தேவையான பொருட்களை திரும்ப சொல்கிறேன். கல் உப்பு, மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், இது கோமியம், இது ஜாதி பொடி கொஞ்சோண்டு எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் இது பண்ணி வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடுங்க. சூப்பராக இருக்கும். வாரம் 2 நாள் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை யாரும் துடைக்க மாட்டாங்க. வியாழக்கிழமை கண்டிப்பாக இதை இந்த பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி வீடை க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.